ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஆனந்த நாராயண இயக்கத்தில் சந்தானம் அண்ட் கோ நடிப்பில் வெளிவந்த இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும். இந்த படத்தோட கதை என்னன்னா, 90s கிட்ஸான சந்தானத்துக்கு சொந்த வீடு இருந்தாதான் பொண்ணு தருவேன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஒரு 25 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஒரு பிளாட்டை வாங்கிடுறாரு. தனக்கு கல்யாணம் ஆனா வரதட்சணையை வச்சு அந்த கடனை செட்டில் பண்ணிடலான்னு ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் சக்சஸ் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. படம் எப்படி இருந்ததுன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே மும்பை பாம் பிளாஸ்ட் தீவிரவாதிகள் என்னென்னமோ காட்டுறாங்க. நமக்கே ஒரு நிமிஷம் டவுட் ஆயிடுது, நம்ம சரியான படத்துக்கு தான் வந்திருக்கிறோமா இல்லை வேற ஏதாவது ரீரிலீஸ் படத்துக்கு வந்திருக்கோமான்னு சொல்லும் போது தான் அடுத்த சீன்லேயே சந்தானத்தை காமிச்சு நீங்கள் இந்த படத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தீவிரவாதி கதையை எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த கதையை செக் பண்ணுறதுக்கே அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. சந்தானத்தோட யூஸ்வல் காமெடியில் அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தில் பிரச்சனை என்னென்னா, கதையை ஆரம்பிச்சாச்சு, எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இந்த டீம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லென்த்தியாக போகுது. விவேக் பிரசன்னா வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வரும். டெட் பாடி அவர் நடிச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் பேசுறதுனாலும் சொதப்பிடும். ஆனா நல்லாவே பண்ணியிருந்தாரு விவேக் பிரசன்னா. படத்துல சந்தானம் கிரிஞ்சுன்ற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்றாரு. ஒரு சீன்ல கூலிக்கு வச்சதுதான் இவருக்கு சக்தி எதிரியில பந்தாடுறாரு. அந்த இடத்துல கிரிஞ்சுன்ற வேர்டை சொல்ல மறந்துட்டாரா என்னவோ தெரியல. உண்மையிலேயே அந்த சீன் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. ரொம்ப டஃப்பான முன்னுதாரணம். இந்த டீம் அதை தவிர்த்துக்கலாம் தோணும். தம்பிராமையா, பாலசரவணன், மாறன், சேசு, சுவாமிநாதன், முனிஸ்டாங், கூல் சுரேஷ்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சரியா யூஸ் பண்ணிக்கலன்னு தோணுது. ஏன்னா இவங்க திரைக்கதையே சரியா ஃப்ரேம் பண்ணாதனால இவங்களை சரியா யூஸ் பண்ண முடியாம போச்சு. பிரியாலியா இந்த படத்துல ஜமீன் பொண்ணா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த படம் அறிமுகம்னாலும் கொடுத்திருந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது போக சுனிதா தாமஸ், ஸ்ரீனிபாக 2 ஹீரோயின்ஸ் வேற வெறும் கிளாமருக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தானம் ஒருவேளை சுந்தர் சி ஃபார்முலா கையில எடுத்தாரோ என்னவோ. இமானோட இசையில 2 பாட்டு நல்லாவே இருந்தது. இமானோட பிஜிஎம் இந்த கதையை என்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கெலாம் இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான், பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது. சில காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. லாஜிக் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கண்காட், நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கண்காட்.